திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டத்துக்குட்பட்ட ஆரம்பாக்கம் ஊராட்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க 4 நாட்கள் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு. குற்றவாளியை தாக்க வழக்கறிஞர்கள் முயற்சித்ததால் திருவள்ளூர் நீதிமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே கும்மிடிப்பூண்டி வட்டத்துக்குட்பட்ட ஆரம்பாக்கம் பகுதியில் வசிக்கின்ற பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட வடமாநில குற்றவாளியை 4 நாட்கள் காவலில் விசாரிக்க திருவள்ளூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகா ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 10 வயது பள்ளி சிறுமி கடந்த 12ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த வழக்கில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜி பிஸ்வகர்மாவை போலீசார் கடந்த 25ஆம் தேதி கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் 26ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்ட போஸ்கோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதில் நீதிபதி உமா மகேஸ்வரி ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று ராஜு பிஸ்வகர்மாவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள ஆரம்பாக்கம் போலீசார் திருவள்ளூர் போஸ்கோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரியிடம் மனு அளித்தனர். இதனையடுத்து இன்று திருவள்ளூர் மாவட்ட போஸ்கோ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றவாளியை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தினார்கள். 2 டிஎஸ்பி, 2 இன்ஸ்பெக்டர், 4 சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அவர்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தார்கள். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி உண்மையான குற்றவாளி அல்ல என்றும் உண்மை குற்றவாளியை கைது செய்ய கோரி வழக்கறிஞர்கள் செந்தில்குமார் உட்பட பலர் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நடைபெற்ற விசாரணை தொடர்ந்து நீதிபதி உமா மகேஸ்வரி 4 நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்தார். இதனையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வேனில் ஏற்றி போலீசார் கொண்டு சென்றனர்.